Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். விஜய் சொன்னது என்னன்னா, இந்த கொடி அறிமுகம் செஞ்சுட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது உங்கள் மனசுலையும் உங்கள் வீட்லேயும் இந்த கொடியை ஏற்றுங்க, முறைப்படி பர்மிஷன் வாங்கி ஏற்றுங்க அப்படின்னு சொன்னது. இந்த இடத்துல விஜய் சொன்னதில் ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் காலகாலமாக அரசியல் சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுங்களா? கொடியில் தான் ஆரம்பிக்குது. விஜயோடைய கொடி எப்படி இருக்கும், விஜயோடைய இது அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற இந்த விஷயத்தில் விஜய் அந்த ஸ்பீச், அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு அவர் சொன்னது, இந்த கொடிக்கான பின்னணியில் உள்ள ஒரு விஷயத்தை நான் இங்கே பேச விரும்பலை, அதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை, மாநாடு தான். பொதுவாகவே யானைக்கான குணம் என்னென்னா, அதுவும் போர் யானைக்கான குணம் என்னன்னா, ஒரு களத்தில் இருக்கிற மன்னர் காலத்தில் இருக்கிற படையிலேயே மிகப்பெரிய படை யானைப்படை தான். யானைப்படை வந்துடுச்சுன்னா மற்ற படைகள்லாம் தெரிச்சு ஓடிடும். நான் அங்கு ஒரு விஷுவல் சாங்கோடு போட்டிருந்த சமயத்தில் ஒரு 2 யானைகள் அங்கே பிளிருக்கிட்டு அந்த யானை மேல் உள்ளவர்கள்லாம் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி, சாட்டையில் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. கதையின் நாயகன் ஒரு குதிரையில் அவர் 2 யானையை அனுப்புகிறாரு. அது 2த்தையும் விரட்டி அமைச்சிட்டு இந்த யானை மக்களை காப்பாற்றுது அப்படின்னு அந்த 2 யானை யாருன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சுவரன் மாறன் அப்படின்ற ஒரு மன்னன் மன்னன் கூட கிடையாது, அவன் பேரரசன். அவனுக்கு நிறைய சிற்றரசெல்லாம் தான். அந்த மன்னன் சுவரன் மாறன் ஒவ்வொரு முறையும் படையெடுக்கும் பொழுது இந்த வாகை மலரை தான் அவன் சூடிட்டு போவான் மாலையா. அது மாதிரி 16 முறை அவன் போர்க்களத்தை வெற்றி பெற்றிருக்கான். அதுலேருந்து ஒரு வெற்றிக்கான மலராக மாறிடுச்சு. அதை தன்னுடைய கட்சியினுடைய நடுவில் ஒரு சின்ன மாதிரி வச்சுட்டாரு. ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3/4 வெற்றி அந்த கொடியிலே வந்துருச்சு. 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவ்வளோ கேலி பொருள் விஜயகாந்த் அப்படி ட்ரோல் பண்ணாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. 2006 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு விருதாச்சலம் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழக்கப் போகிறார் விஜயகாந்த். விஷப்பரட்சியில் களமிறங்கிட்டாரு. பலமான எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் உட்கார்ந்தார். இதே தான் விஜய்க்கு பாரு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக, டிவிகே, நாம் தமிழர் 3ம் ஒரு கூட்டணி அமைச்சால் என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் நடக்கலாம். 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 எழுத்து மந்திரம் எது அப்படின்னு அண்ணாவா எம்ஜிஆர் அப்படின்னு. எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றாத தமிழகத்தில் அரசியல் தலைவர்களே கிடையாது. அவர் தான் பெரிய முன்னுதாரணம். எம்ஜிஆருடைய அரசியலே தான் விஜயும் பின்பற்ற போகிறார். கூடவே விஜயகாந்த் அரசியலையும் சேர்த்து தான் பண்ண போகிறார். விஜய் உண்மையிலே எம்ஜிஆர் விஜயகாந்த் அரசியலை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்ய ஆரம்பித்தால் அது மக்களுக்கான அரசியலாக, மக்களுக்கு புரியும் விதமாக, மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய விதமாக அந்த அரசியல் இருந்தால் மிக சிறப்பான எதிர்காலம் அவருக்கு இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியை இன்னைக்கு ஏற்றி அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி கொடி பறக்க தொடங்கிருச்சு. எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சி கொடிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கா பார்க்குறீங்க? இந்த கட்சி கொடிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதை தாண்டி மக்கள் மத்தியில் நல்லா இருக்குங்க அந்த கொடி. நீங்கள் ஏன்னா அந்த கொடி அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் இது ஏதாவது இந்த கொடியை ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுமா? அது பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி இல்லைனா பிடிக்காமல் போயிடுமா? ஒரு என்ன சொல்கிறது, இந்த கொடி அறிமுகத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டம்மி கொடி ஏற்றி இறக்குனாங்க. ஒரு ஒத்திகைன்னாங்க. ஒரு வேளை அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, அதுதான் கொடின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா என்ன மஞ்சள் நிறம், கோவிந்தா, இது மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இன்றைக்கு அந்த கொடி எதை சொல்ல போகிறது, இந்த கொடிக்குள்ளே இருக்கிற அந்த சின்னம் எந்த மாதிரியான சின்னமாக இருக்குன்னு காலையிலேருந்து இதாக இருந்தது. அதை ஓப்பன் பண்ணியாச்சு. 2 போர் யானைகள், நடுவில் ஒரு வாகை மலர், சிகப்பு மஞ்சள் சிகப்பு. முக்கியமாக அந்த கொடியை பார்க்கும்போது ஒரு வைப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சென்னையில் இந்த நீலாங்கரையில் இருந்து தான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது வழியங்கம் அந்த ஆட்டோ ஸ்டாண்டு நண்பர்கள் எல்லாம் இந்த கொடியை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்டோ ஸ்டாண்டு நண்பர்கள் அந்தளவுக்கு பரவிடுச்சு. குறிப்பாக விஜய் சொன்னது என்னென்னா, இந்த கொடி அறிமுகம் செஞ்சுட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது உங்கள் மனசுலையும் உங்கள் வீட்லேயும் இந்த கொடியை ஏற்றுங்க, முறைப்படி பர்மிஷன் வாங்கி ஏற்றுங்க அப்படின்னு சொன்னது. இந்த இடத்துல விஜய் சொன்னதில் ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது. என்னங்க ஏற்றுங்கன்னு சொல்லிட்டா ஏற்றிட்டு போக வேண்டியதானு. நீங்கள் காலகாலமாக அரசியல் சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுங்களா? கொடியில் தான் ஆரம்பிக்குது. என்னென்னா, பல ஊர்களில் கொடி கம்பத்தை வெட்டி சாய்ச்சிருவாங்க. நைட்டு வெட்டி இது பண்ணிவிடுவாங்க. கொடி கம்பத்தை சேதப்படுத்திடுவாங்க.
அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்துட போகுது, பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. அதனால தான் நீங்கள் பல ஊர்களில் இப்போ வந்து ஹைவேல நான் தாண்டி போகும்போது இந்த பக்கம் பெங்களூரு, அந்த பக்கம் திருச்சியை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்களில் ஒரே இடத்துல எல்லா கட்சி கொடியும் வந்து வச்சுருப்பாங்க. அது உயர வித்தியாசம் தான் இருக்கும் மெகண்டி, எல்லா கட்சி கொடியும் இருக்குது. அதன் பிறகு அதை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து பிரிஞ்சு அதிமுக கட்சி ஆரம்பித்து அதிமுக கட்சியினுடைய கொடி எப்படி இருக்குன்னு எல்லாரும் அப்போ எதிர்பார்த்த போது அதே கருப்பு சிவப்பு நடுவில் வந்து அண்ணாவுடைய உருவத்தை பதிச்ச அந்த விஷயம் வந்து பரவலாக அப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அதற்கு காரணம் என்னென்னா, என்னுடைய இதயக்கனி எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார் வந்து அண்ணா. அதனால் அண்ணா என்னுடைய நிரந்தர இதயக்கனி, எங்கள் கட்சியோட இதயக்கனியை அவர் தான்ட்டு அவரை மறக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினோடனே தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் இதே போல் தான் அவர் கொடி ஏற்றுங்கன்ட்டார். அப்போ என்ன ஆகிப்போச்சு, கம்ப நட்டு ஏற்றலை, பனைமரம் புளிய மரம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு வீடுகள்லாம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. வந்து தங்களுக்கு அதை நாங்கள் எம்ஜிஆர் மீது கொண்ட அபிமானம், இந்த கட்சி மீது கொண்ட நாங்கள் எதிர்பார்ப்புன்ற வகையில் வந்து அந்த கொடியை வந்து அவ்வளோ தூரம் பறக்க விட்டாங்க. அப்புறம் சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்து, இந்த மரத்து மேலேருந்து விழுந்தது, அப்புறம் கொடி கட்டி போய் இதுவானதெல்லாம். அப்புறம் வந்து அதை ஒரு என்ன சொல்லிட்டார் எம்ஜிஆர், இனிமேல் மரத்தெல்லாம் கட்டக்கூடாது, முறைப்படி கம்பம் நட்டு அந்த கம்பத்தில் கீழே அந்த கொடியை கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் கம்பத்தை ஏற்றுங்க, மாற்றுறதா இருந்தால் கூட ஜாகிரதையாக மாற்றுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா போலூர் பக்கத்தில் ஒரு சம்பவம்லாம் நடந்தது, ஆரணி போலூர் பக்கத்தில். இந்த விஷயந்தான் இப்போ இங்கே டிவிகேலையும் இதாக இருக்குது. என்னங்க விஜயோடைய கொடி எப்படி இருக்கும், விஜயோடைய இது அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற இது. இந்த விஷயத்தில் விஜய் அந்த ஸ்பீச், அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு அவர் சொன்னது, இந்த கொடிக்கான பின்னணியில் உள்ள ஒரு விஷயத்தை நான் இங்கே பேச விரும்பலை, அதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னாரு. அது வேறு ஒன்றும் இல்லை, மாநாடு தான். அந்த மாநாடு தான் சார். இப்போ இன்றைக்கி அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்லேயுமே சமூக நீதி அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. சமூக நீதிங்கிற வார்த்தைகள் இருக்குது, அண்ட் பொதுவாக ஒரு தமிழ் தேசியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கொடி இருக்குது அப்படிங்கிற ஒரு தமிழோடைய மரபுகளை எடுத்து சொல்லுது. அந்த 2 யானைகள் அண்ட் வாகை மலர், அந்த கொடி சொல்லும் அரசியல் என்ன சார்? நிச்சயமாக 2 யானைகள், அது ஒரு பக்கம் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு குரூப் என்னென்னா கேரளா அரசனுடைய லோகோ அதுதான். நமக்கு எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரமோ அவங்களுக்கு 2 யானை இருக்கிற மாதிரி என்னது. அப்புறமா ஃபெவிகால், இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மீம்ஸ் கிரியேட்டர் ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ வரும்னு. நீங்கள் எது பண்ணாலும் மீம்ஸ் பண்ணி தான் தீருவாங்க, அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. பொதுவாகவே யானைக்கான குணம் என்னென்னா, அதுவும் போர் யானைக்கான குணம் என்னன்னா, ஒரு களத்தில் இருக்கிற மன்னர் காலத்தில் இருக்கிற படையிலே மிகப்பெரிய படை வந்து யானைப்படை தான். யானை கட்டி தீனி போட முடியாதுன்னாங்களே, அது மாதிரி யானைப்படை வந்துடுச்சுன்னா மற்ற படைகள்லாம் தெரிச்சு ஓடிடும். நான் அங்கே வந்து ஒரு விஷுவல் சாங்கோடு போட்டிருந்த சமயத்தில் ஒரு 2 யானைகள் அங்கே பிளிருக்கிட்டு அந்த யானை மேல் உள்ளவர்கள்லாம் மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கா மாதிரி, சாட்டையில் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாயகன், கதையின் நாயகன் ஒரு குதிரையில் வந்து அவர் 2 யானையை அனுப்புகிறாரு. அது 2த்தையும் விரட்டி அமைச்சிட்டு இந்த யானை வந்து மக்களை காப்பாற்றுது அப்படின்னா அந்த 2 யானை யாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. வந்து இது ஏன் நேரடியாக விஜய் சொல்ல வேண்டியதான்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. எப்படிங்க உடனே வந்தவுடனே எல்லாத்தையும் வந்து நேரடியாக சொல்லிட முடியுமான்னு. ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ எடுத்தால் கூட அதை நம்ம டீகோட்னு பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அரசியல் களத்துக்குள்ளே இப்போ தான் எடுத்து வச்சுருக்காரு. முதல்ல என்ன சொன்னாங்க வந்து, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேரை கடந்த பிப்ரவரி மாதம் ட்விட்டர் வலைதளத்தில் அவர் அறிமுகப்படுத்தும் போது, இதுக்கு ஒரு விழா வச்சு பண்ணக்கூடாதா, போகிற போக்கில் வந்து அறிவிச்சிட்டு போகிறாரு, இவர் தொடர்ந்து அரசியலுக்குள்ளே இருப்பாரா, இவர் 200-250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அந்த சம்பளத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் அரசியலுக்குள்ளே வர முடியாது. தளபதி 69 அவருடைய கடைசி படம் இல்லை, அதுக்கப்புறம் 70-71 நடிப்பார், அவருக்கும் அரசியலுக்கு லாக்கியே இல்லைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தப்போ விஜய் தரப்பிலேருந்து ஒரு அமையான ஒரு விஷயம் வந்து காமராஜர் நூலகம், அப்புறம் இரவு பாடசாலை, பசித்தவர்களுக்கு உணவு, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகள், இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இப்படியே ஒவ்வொன்றா உருவாக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த கொடி அறிமுகம், அதை தாண்டி கட்சிக்கான பாடல், கொள்கை பாடல் வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கலக்கமாயிடுச்சு. இப்போ இந்த கொடி இன்று தமிழகம் முழுவதும் பறக்க தொடங்கியிருக்கு சார். இருப்பினும் அந்த விஜய் அவர்கள் பேசிய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் எதை எங்கே பேசணுமோ அந்த வாகைமலருடைய அர்த்தம் முதல்லத்தையும் நான் கொள்கைகளோடு சந்திப்போங்கிறார் இல்லையா, அந்த மாநாடு எங்கே எப்போது சார்? ஆமாம், நீங்கள் வாகைமலர் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். வந்து வாகைமலர், வாகைனாலே வெற்றி, எல்லாம் அந்த கொடி, அந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிக்கான விஷயமாகவே எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்புன்னுவாங்கள்ல,
ஒரு ஒரு பாசிட்டிவான சொற்களை வந்து நீங்கள் பயன்படுத்த அந்த வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதனால தான் தமிழில் வந்து அறச்சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு. வெற்றி வெற்றி விஜய் வாகை யானை இது எல்லாம் வந்து இதுவான விஷயம். இப்போ வாகை மலர் என்னென்னா வந்து சுவரன் மாறன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து மன்னன் கூட கிடையாது, அவன் பேரரசன். அவனுக்கிட்ட நிறைய சிற்றரசெல்லாம் தான். அந்த மன்னன் சுவரன் மாறன் வந்து ஒவ்வொரு முறையும் படையெடுக்கும் பொழுது இந்த வாகை மலரை தான் அவன் சூடிட்டு போவான் வந்து மாலையா. அது மாதிரி 16 முறை அவன் வந்து போர்க்களத்தை வெற்றி பெற்றிருக்கான். அதுலேருந்து ஒரு வெற்றிக்கான மலராக மாறிடுச்சு. அதை தன்னுடைய கட்சியினுடைய நடுவில் ஒரு சின்ன மாதிரி வச்சுட்டாரு. ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கால்வாசி வெற்றி அந்த கொடியிலே வந்துடுச்சு வந்து. இப்போ அந்த கொடியை பார்க்கும்பொழுதே இந்த வாகை மலர் அப்படிங்கிறதே வெற்றி, ஒரு மன்னன் வெற்றி பெற்று திரும்பி வரும்பொழுது அந்த வாகை சூடி வா, அந்த வாகைங்கிறது தமிழ் பாரம்பரிய ஒரு சொல். அந்த மலருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா சார்? இப்படி இருக்கும் பொழுது எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாநாடு எங்கே நடக்க போகிறது, அந்த தகவல் ஏதாவது கிடைச்சி? ஆமாம், குறிப்பாக அந்த மாநாடு ஒவ்வொரு இடமா சேஞ்ச் மதுரையில் ஆரம்பித்து அப்புறம் வந்து சேலத்தில் வந்து நாழிக்கல்பட்டின்னு முடிவாச்சு. நாழிக்கல்பட்டியில் தான் எல்லோரும் விரும்பினாங்க. அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. ஆனால் அந்த நில உரிமையாளர்கள் யாரோ கொடுக்குற மாதிரி இல்லை. அது கூட பின்னணியில் வந்து ஆளுங்கட்சியோடைய ஒரு அழுத்தம் இருக்குதுன்ற மாதிரியான அன்அஃபிஷியலான தகவல்லாம் இருந்தது, உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருந்தது. கடைசியாக இப்போ வந்து விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டி அந்த ஏரியாவில் டோல்கேட் கிட்டத்தட்ட 95 ஏக்கர் இடம் ஒரு தனியாருக்கான இடத்தை கொடுப்பதற்காக முடிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு அது ஒரு சைலண்டாக காதும் வச்ச மாதிரியான இது நடந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் 24 இல்லை 25ஆம் தேதி அந்த மாநாடு இருக்கக்கூடும். அந்த மாநாட்டில் தான் வெறும் மாநாடாக மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கொள்கை, அந்த மாநாட்டில் வந்து தன்னுடைய கட்சியினுடைய அடுத்த நிலைப்பாடு. இப்போ தளபதி 69 படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு தன்னுடைய பயணம், கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கும், குறிப்பாக தளபதி 69க்கான செட்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பூர் ஒரு பக்கத்தில். அது ஏன்னா முதல்ல வந்து கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்து இந்த படப்பிடிப்பை நடத்தலான்னு அவுட்டோர்லாம் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. அவுட்டோர் வேணாம், உள்ளவே எடுத்துடலாம், மற்றெல்லாம் சிஜியில் பார்த்துடலாம், க்ரீன் மேட் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் படப்பிடிப்பு மொத்த படமே பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரியிலே முடித்த பிறகு பிப்ரவரியிலிருந்து 2026 வரை அவருடைய அரசியல் பயணத்தை விஜய் தொடங்கப் போகிறார். அதற்கு ஒரு முன்மாதிரியாக, அதற்கு ஒரு மெயின் ட்ரெய்லராக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இருக்கும். இப்போ மாநாடு விழுப்புரத்தில் நடக்க போவதாக தகவல்கள் வந்த வண்ணம் தான் சரி இருக்குது. இருப்பினும் இந்த கொடியேற்ற விழாவே ஒரு 5000 பேரை திரட்டி ஒரு விழா போன்று நடத்தணும், சரி ஒரு சின்ன விழா போல பொண்ணு முடிவெடுத்ததாகவும் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாது. உண்மையா சார்? இல்லை, நான் இந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஒருத்தர்கிட்ட கேட்டேன், முக்கியமான நிர்வாகிகிட்ட கேட்டப்போ இந்த ஆதித்ராம் அப்படின்ற ஒரு இடம் ஈசிஆரில் இருக்குது, அங்கே ஏதோ கேட்டாங்களா, அங்கே 5000 பேர் கூட்டம். நிச்சயமாக கிடையாது சார். கட்சி கொடியை கட்சி அலுவலகத்துலாம் ஏற்ற முடியும், அது ஏற்கனவே முடிவு பண்ணது தான். மாவட்டத்துக்கு 2 பேர், மொத்தம் 300 பேருக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம். மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாது, வர வேணாம், ஏன்னா அதிக கூட்டம் வந்தால் சலசலப்பு உண்டாகிடும். இதுக்கு முன்னாலே வந்து துபாயிலேருந்து பவுன்சர்ஸ்லாம் வர வச்சாச்சு. அந்த வீட்டிலேருந்து அவர் காரில் கிளம்பி வர வைப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் சேர்ந்து கார் வர்றதுக்கு தொந்தரவு பண்ண போகிறாங்கன்றதுக்காக போலீஸ்கிட்ட ஒரு பாதுகாப்பும் கேட்டிருந்தாரு. அவங்களும் கரெக்டாக கொண்டு வந்து காரை விட்டுட்டாங்க. ஏன்னா கடந்த முறையெல்லாம் அது நடந்தது வந்து சிக்னலில் மீறி போயிட்டார், அப்புறம் கருப்பு கண்ணாடி ஒட்டிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் வந்ததுனால இந்த முறை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிறைய பேரை கூப்பிட வேணாம், ஒரு கொடியை தானே அறிமுகப்படுத்துகிறோம். இன்றைக்கி மீடியா எங்கேயும் அவ்வளோ பெரிய இதுவாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி லைவில் அத்தனை சேனல்களும் அதை வந்து லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய தொண்டர்களாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்க்கறது, அவங்க முடிவு பண்ணிக்கிறது 10 லட்சம் பேர். அந்த 10 லட்சம் பேரை தாண்டி வந்து விட்டால் என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. சார், முதல் மாநாடு இப்போ பிரம்மாண்ட மாநாடாக தமிழகமே திரும்பி பார்க்கும் மாநாடாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். வந்து அது எப்போவுமே நீங்கள் அது அண்ணா காலத்திலிருந்து எம்ஜிஆரிலிருந்து கலைஞர் வரைக்கும், கலைஞர் ஆட்சி பொறுப்பில் வந்து எத்தனையோ முறை வந்த பிறகு கூட சமீபமாக முதலமைச்சராக, அப்போ கடந்த இது கூட முதலமைச்சராக இருந்தபோது சொல்லுவாராம், ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஐயா கரெக்டாக போயிட்டுருக்கா, அந்த கரெக்டாக போயிட்டுருக்கான்றதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான ஆட்கள் கொண்டு வந்து நிறுத்துருவீங்களா, ஒரு ஆளுங்கட்சி கேட்குற இதுவாக அது கொண்டு வந்து நிறுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தான். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை அங்கே தான் காட்ட முடியும். வந்து ஒரு மாநாட்டில் நீங்கள் பாருங்கன்னு, விஜயகாந்தோடைய மாநாட்டிற்கு அப்படி வந்து குவிஞ்சாங்க. வந்து 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவ்வளோ கேலி பொருள் வந்து விஜயகாந்த் அப்படி ட்ரோல் பண்ணாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. 2006 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு விருதாச்சலம் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழக்கப் போகிறார் விஜயகாந்த், தேவையில்லாத விஷப்பரட்சியில் களமிறங்கிட்டார். வட மாவட்டத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழாது, அவர் ஒரு ஊர் வந்து மதுரை, அதெல்லாம் மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்கன்னாரு.
பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. 2011 பலமான எதிர்க்கட்சி தலைவராக வந்து சட்டசபையில் உட்கார்ந்தார். வந்து இதே தான் விஜய்க்கும் பாருங்க. விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அரசியல் எதிர்காலம் வந்து கிடையாது, எதற்கு சினிமா விட்டு வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார் தானே சார்? நிச்சயமாக பிடிப்பார். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து இன்னும் திரும்ப சொல்கிறது தான், யாரையும் நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடவே முடியாது. வந்து நீங்கள் அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, வந்து நீங்கள் எதிரியுடைய பலம் தெரிஞ்சு மோதுன்னுவாங்க. பெரும்பாலும் வந்து எதிரி சும்மா அவர் பார்க்கறதுக்கு உருவத்தில் வந்து இதுவாக இருந்தால் அவனுடைய செல்வாக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கூட சமீபத்தில் வந்து கோட் படத்திற்கான ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்தை பயன்படுத்தியிருப்பதற்காக விஜயகாந்தோடைய இல்லத்திற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த், சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரனை சந்தித்து வந்தார் விஜய். அந்த சந்திப்பில் என்ன சார் நடந்தது? அரசியல் ரீதியான சந்திப்பாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. இல்லை, அது வெறும் நன்றி தெரிவிக்கிற சந்திப்பு கிடையாதுங்க, அரசியல் ரீதியான சந்திப்பு தான் இருந்தது. ஏன்னா இவங்க திடுதுப்புன்னு எந்த மீடியாவுக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்புறமா வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரர்களுக்கு சொல்லணும்னா அந்தம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இருக்கட்டுங்க, இது நேரடியாக விஜய் சொல்லலை, விஜய் சம்மந்தப்பட்டவர்கள் யாரோ பேசியிருக்காங்க, உங்கள் வீட்டு சர்வெண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க கோபமாயிட்டாங்க. சர்வெண்ட் போன்னு சொன்னால் என்ன, அவங்கள வந்து ஒரு ரூமில் இருக்க சொல்லிடுறேன், ஃபோன்லாம் சொல்ல முடியாதுன்னா அப்புறம் விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னாச்சு. இந்த 20 நிமிஷம் தான் இருப்போம் அங்கே, மொத்தமே 20 நிமிஷம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த மீடியாவுக்கும் சொல்லக்கூடாது. வந்தாங்க, 20 நிமிஷம் இருந்தாங்க. விஜய் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த முறை நான் நடிகர் விஜயா வந்திருக்கிறேன், விரைவில் அரசியல் கட்சி தலைவர் விஜயாக வருவேன் அப்படின்னு ஒன்று. அப்படி ஒரு முகத்தில் அவங்களுக்கு ஒரு சிரிப்பாக வந்து. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, செந்தூரபாண்டி படத்தில் ஒரு அண்ணனாக விஜயகாந்த் அப்படி கை தூக்கி அப்படி விஜயை நிறுத்தந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, மாபெரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ விஜயகாந்த் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு இளம் நடிகரை வந்து சண்டை போடுறதை பார்ப்பார் ஒரு காட்சியில். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. வந்து அதெல்லாம் சேர்த்து தான் விஜயகாந்த் இறந்தபோது அங்கே வந்து கண்ணீர் வடித்தாப்பில். அதோட விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஏங்க நீங்கள் வந்து சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே, நடிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே, அப்படி மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் இங்கு இந்த சந்திப்புக்கு பிறகு தளபதி 69 சண்முக பாண்டியனுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து அஃபிஷியலான தகவல் இல்லை. ஆனால் விஜய் பிரபாகரன் விருதுநகரில் எம்பி எலெக்ஷனுக்காக நின்ற பொழுது விஜய் பிரபாகரனுடைய அந்த மக்கள் செல்வாக்கு, விஜய் பிரபாகரன் அங்கே அந்த ஓட்டு சேகரித்த விதம், இதெல்லாம் விஜய்க்கு தெரியுங்க. வந்து ஒருவேளை நீங்கள் சொன்னதுனால எதிர்காலத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக, டிவிகே, நாம் தமிழர் மூன்றும் ஒரு கூட்டணி அமைச்சால் என்ன பண்ண முடியும்? நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது நாம் தமிழரோடு இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் முன்பு பேச்சுவார்த்தையில் நடந்தால் சொன்னாங்க சார். அப்போ எப்படியும் இந்த மாநாடு மேடையில் அமரக்கூடிய தலைவர்களை வைத்தே விஜய் அவர்கள் எந்த அரசியலை, எந்த கூட்டணியை உறுதி செய்ய போகிறாங்க, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை, மேபி வந்து இந்த மாநாடு நடக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு அழைப்புதல் கொடுப்பாங்க. நிச்சயமாக எல்லாரையும் கூப்பிடுவாங்க, இன்வைட் பண்ணுறது தானே. வாங்க, எங்கள் வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம், நீங்கள் எல்லாம் வாங்கினு. அது வரவங்க வரலாம், வராதவங்க புறக்கணிக்காத முடியும். இன்றைக்கி வந்து அந்த கட்சி கொடியை அறிவித்ததுக்கு 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, இதுக்கப்புறம் யாருன்னு தெரியல. முதல் வாழ்த்தா சீமானிடம் இருந்தது, அடுத்த வாழ்த்து வந்து ஜி.கே. வாசனிடம் இருந்தது. அரசியல் இது சாதாரண விஷயம் தான். வந்து போட்டிக்கு ஒரு ஆள் வரத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாநாடு பந்தலில் மேபி பெரும் ஆளும் கட்சிகள் அல்லது பெரிய கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள், அவர்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக சீமான் இருப்பார். ஏன்னா தொடர்ச்சியாக சீமான் சொல்கிறது என்னென்னா, என் தம்பி வரட்டுமே, 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கணுமா, என் தம்பியும் வரட்டும், என் தம்பியும் கொள்கை என் கொள்கையும் ஒத்துப்போச்சா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு ஒரு பெரும் ஆதரவு வந்து சீமானிடம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதனால் அந்த மாநாட்டில் சீமான் அல்லது தேமுதிக அவனுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லை விஜய் பிரபாகரன் இவங்கெல்லாம் அமர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதிமுக சார்பிலையுமே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு தர மாதிரியான ஒரு பேச்சை தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ கூட்டணி எங்கு வரப்போகிறது, பெரிய முதலைகளோட இல்லை சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து பெரிய முதலைகளை எதிர்க்க போகிறார்கள்ங்கிறத தமிழக அரசியல் எதிர்காலம் தான் சொல்லணும். இந்த நேரத்தில் இந்த கொடி குறித்து விமர்சனங்களும் எழுந்திருக்கு சார். நீங்கள் 1 கோடி வரைகிற சமயத்தில் நாங்கள் 5 கோடி வரைஞ்சிருவோம் அப்படின்னு முன்பு சொன்ன வாக்கியங்களை இங்கே பொறுத்துறாங்களே, என்ன சார்? ஆமாம், அண்ணா சொன்னது தான். வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியவுடன் உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம் ரெட்டை இலையெல்லாம் வரையறது ரொம்ப ஈஸி. வந்து சக்குன்னு அப்படி போட்டு ஒரு இது போட்டுருங்க சோத்தில், அதெல்லாம் கை வந்த கலையாக எழுதும். நீங்கள் ரெட்டை இலையெல்லாம் வந்து அப்படி போட்டுருவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு காளை மாடு சின்னம் கொடுக்கப்பட்டிருந்துன்னு நினைக்கிறேன். இந்த சின்னத்தை நீங்கள் வரைகிறதுக்குள்ளே நாங்கள் 10 சின்னம் அங்கே வரையோன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. வந்து அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான். இப்போது நீங்கள் இன்னும் இங்கே வந்து கொடி மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
சின்னம்ன்ற ஒரு விஷயம், இவங்க என்ன சின்னத்தை கேட்க போகிறாங்க, தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயத்தில் என்ன சின்னம் கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு இனிமேல் தான் தெரியும். இந்த கொடி வரையறதுல கூட எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. வந்து ஒரு 2 யானை, நடுவில் ஒரு மலர், மேலே சிகப்பு மஞ்சள் சிகப்பு, ஓகே அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் ஒரு லைன் ட்ராயிங்காக கூட வரைஞ்சா கூட அது சொல்லிடும் இல்லைங்களா. நீங்கள் அது மெனக்கிட்டுன்னு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பட்டத்தீட்டியில் வரைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சோரத்தில் வரையும் போது அப்படியே லைன் ட்ராயிங்காக வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய ஒரு கஷ்டம்லாம் ஒன்று எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் என்ற ஒரு உறுதிமொழி சொன்னாங்க. அண்ட் வந்து ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடல். அந்த பாடல் எப்படி இருந்தது? பாடலாசிரியர் விவேக் எழுதின இந்த பாடல் தான் இந்த கட்சியினுடைய கொள்கை பாடல்னே சொல்லலாம். தமிழன் கொடி பறக்குத அப்படின்ற அந்த பாடல் வரி ஆரம்பிக்குது. இதே விவேக் தான் ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற ஒரு சாங்கு, அப்புறம் ஒருவரல் புரட்சி, இதெல்லாம் தொடர்ச்சியாக விஜய்க்கு எழுதினதுக்கு. இப்போ சமீபத்தில் கூட விவேக்குடைய மனைவியுடைய வளைகாப்பிற்கு விஜய் சென்றிருந்தார். பொதுவாக அந்த மாதிரியான விழாக்கள்லாம் விஜய் போகவே மாட்டார். இப்போ அட்லியோடைய ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தார். இந்த அளவுக்கு என்ன விவேக்கும் இவருக்குமான நெருக்கம், அந்த அன்பு அப்படிலாம் சொன்ன பொழுது தான் இப்போ தான் தெரியுது அந்த பாடல் உண்மையிலே ஒரு வைப்பான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. வந்து கச்சாமுச்சான்னு இல்லாமல் ஒரு வார்த்தை தெளிவாக எல்லா இடங்கள்லையும் வெற்றி 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 வரா மாதிரி அந்த பாடல் வரிகளை ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 எழுத்து மந்திரம் எது அப்படின்னு தான் வந்து அண்ணாவா எம்ஜிஆரா அப்படின்னு. எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றாத தமிழகத்தில் அரசியல் தலைவர்களே கிடையாது. எம்ஜிஆருடைய அவர் தான் பெரிய முன்னுதாரணம். எம்ஜிஆருடைய அரசியலை தான் விஜயும் பின்பற்றப் போகிறார். கூடவே விஜயகாந்த் அரசியலையும் சேர்த்து தான் பண்ண போகிறார். தமிழகத்தை ஆண்ட ஆளுமைகள் எல்லாமே இந்த 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது சினிமாவில், அரசியலில் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிறது. அந்த 3 எழுத்து மந்திரமாக விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் வருவதற்கான வார்த்தைகளாக தான் இதை பார்க்குறாங்களா? நிச்சயமாக. ஏன்னா விஜயும் 3 எழுத்து மந்திரம் வந்து குறிப்பாக எம்ஜிஆர் அந்த காலகட்டங்களில் என்ன எம்ஜிஆர் வந்தபோது சினிமாவிலேருந்து ஒரு கூத்தாடியை வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே, கூத்தாடி வரலாமா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. வந்து அது எல்லாம் நொடி பொழுதில் இந்த மக்கள் தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் தூக்கி போட்டாங்க. அதே விமர்சனம் தான் தொடர்ந்து. அதுக்கப்புறம் வந்து சினிமா சார்ந்த கலைஞரே சினிமா சார்ந்தவர் தான். அப்புறம் ஒரு நடிகை ஏங்க வந்து நாற்காலியில் உட்கார வைக்கிறீங்கன்னு ஜெயலலிதா பெரும் ஆளுமையாக, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெரும் ஆளுமையாக இருந்தார்கள். இப்போ விஜய்க்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்குது. இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவர் டூயட் பாட தெரியும், இது யாரோ மனப்பாடம் எழுதி கொடுத்ததை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு கேமரா முன்னாடி பேச தெரியும், மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே வந்து எல்லாமே கற்றுன்னு வர போகிறதில்ல. வந்து ஆற்றில் இறங்கு கடந்து கொள்ளலாம்னு ஒரு பழமொழி இருக்குது. விஜய் ஒரு ஆற்றில் இறங்கிட்டார். அவருக்கு பின்னணியில் சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், சில பழம்பெரும் அரசியல் தலைவர்கள்லாம் ஆலோசனைக்கு இருக்காங்க. இப்போ இந்த கொடி உருவானதே விஜயோட ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு விஷயமா இல்லை, பல பேருடைய ஆலோசனை. இதெல்லாம் என்ன சேர்க்கலாம், ஏது பண்ணலாம், சினிமா டிஸ்கஷன் மாதிரி தான் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. விஜய் உண்மையிலே எம்ஜிஆர் விஜயகாந்த் அரசியலை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்ய ஆரம்பித்தால் அது மக்களுக்கான அரசியலாக, மக்களுக்கு புரியும் விதமாக, மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய விதமாக அந்த அரசியல் இருந்தால் மிக சிறப்பான எதிர்காலம் அவருக்கு இருக்குது. மாநாட்டுக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறாரா அல்லது என்ன மாதிரியான அரசியல் திட்டங்களை எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி சார். வணக்கம். Periyar Maniam Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.